வணக்கம் guys. One interesting case which is given by my friend. அந்த கேஸ்ல இருந்து அவனுக்கு கிடைச்ச 3 ஆன்சர், அந்த 3 ஆன்சரை வச்சு தான் அவனோட ஃபியூச்சரை அந்த ஆஃபீஸில் ரன் பண்ண முடியும். சிம்பிளாக அவனுக்கும் அவனோட சீனியருக்கும் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்டை 3 ஆன்சர் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 3 ஆன்சர் வச்சு தான் அவனோட ஃபியூச்சரை அங்கே ரன் பண்ண முடியும்னு சொல்கிறான். ஒன் இஸ் ஆர்கியூவிங், ஒன் இஸ் அடாப்ஷன், ஒன் இஸ் சைலன்ஸ். இந்த 3 வச்சு தான் இதுக்கப்புறம் அவனால் ரன் பண்ண முடியும்னு என்னை கேட்குறப்போ, ஆஸ் அ கான்ஃப்ளிக்ட் ரிசால்வர் ஐ ஷுட் சே சம்திங் டு ஹிம். 3மே கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ்மெண்ட்டில் முக்கியமான எலமெண்ட்ஸ், முக்கியமான விஷயம். இந்த 3மே நல்ல ரோல் ப்ளே பண்ணும். பட் ஒன் திங் வேர் டு டூ அப்படின்னு சொல்லியிருக்கு. வாட் இஸ் த சுச்சுவேஷன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதா இருக்கட்டும், அடாப்ட் பண்ணி போகிறதா இருக்கட்டும், சைலண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும். இப்போது உங்களுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குது, பட் அது கொடுத்தா தான் அந்த ஒர்க் நடக்கும். அப்படிங்கிறப்போ யூ ஷுட் ஆர்கியூ வித் தெம் இன் அ ஹெல்தி வே. இப்போது அடாப்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷனே இல்லை, அவங்களால கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் இதில் க்ரோத் காட்டணும். அப்படிங்கிறப்போ அப்பார்ட் திஸ் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். சைலன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆன்சர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக மட்டும் இருந்துகிட்டே போயிட்டுறா அது நல்லா இருக்காது. சைலண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் க்ரோத் காமிச்சிங்க அப்படிங்கிறப்போ சைலன்ஸ் will be the best answer. So these 3 things are balanced, depends upon situations. So you choose it, which one is best. Thank you, bye-bye.